சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முடிஞ்சது. அவ எங்க இருந்தாலும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு மட்டும்தாமா நினைப்பா. ஆனா அவங்க யாருமே இத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. சங்கரி, நீ கவலைப்படாதம்மா. ஈஸ்வர் உடம்பு சீக்கிரமே குணமாயிடும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் கண் முழிச்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. லக்ஷ்மி, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. அருவிக்கு வெண்ணிலா ஜாமீன் வாங்கிட்டா. அருவி எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவா. நீ தைரியமா இருமா. இங்க பாரு லக்ஷ்மி, இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஈஸ்வர பக்கத்துல இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கம்மா, நீங்க என் தாலியை காப்பாத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். என்ன லக்ஷ்மி, இப்படிப்பட்ட நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. பாரு சிவசங்கரி, உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட்டு வச்சிருக்கேன் பாரு, அது என்னோட தப்பு தான். அதனாலதான் ஈஸ்வர கடத்தி கொடுமை பண்ண நீயே தைரியமா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கல. இங்க பாரு வீரா, நீ வேணா லக்ஷ்மி கேட்டு பாரு. காளியம்மா ஈஸ்வர கொலை பண்ண கத்தியோட இங்க வந்தா. நான் தான் வந்து ஈஸ்வர காப்பாத்தினேன். இல்லன்னா இந்நேரம் ஈஸ்வர் செத்து போயிருப்பான். பாரு, நீ இங்க வந்ததே தப்புன்னு சொல்றேன். நீ தான் ஈஸ்வர கொலை பண்றதுக்காக இங்க வந்திருப்பேன்ற. வேற யாரும் இங்க வந்திருக்க மாட்டாங்க. இல்ல சார், ஒரு பொம்பளை ஹாஸ்பிட்டல் கிளீன் பண்ற வேலைக்காரி மாதிரி கத்தியோட உள்ள வந்தா. இவங்க தான் அந்த லேடி கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. அவ தப்பிச்சு ஓடிட்டா சார். தயவு செஞ்சு இவங்க மேல சந்தேகப்படாதீங்க. இவங்களும் அருவியும் என் குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்யறாங்க. அப்படின்னா இவ இதுவரைக்கும் உங்க குடும்பத்துக்கு செஞ்ச எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களோ? உன் புருஷனுக்கு எதுவும் ஆகலன்னு தானே இப்படி பேசிட்டு இருக்க. உனக்கு இவளை பத்தி தெரியாது. கத்தியோட வந்தான்னு சொன்னியே, அது வேற யாரும் இல்ல. தோ இந்த சிவசங்கரி அனுப்பிச்ச ஆளாதான் இருக்கும். இவளை அவளை அனுப்பிச்சிட்டு இப்ப மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் அவ கூட சண்டை போடுற மாதிரி அவளை தப்பிக்க விட்டுருப்பான். சார், அநியாயமா பேசாதீங்க சார். ஹலோ, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அப்போ குடும்பமா சேர்ந்து இவனை கொலை பண்றதுக்கான திட்டமா? இவனை கடத்தி சித்திரவதை பண்ணி சாகடிக்க பார்த்திருக்கீங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்து இவனை காப்பாத்தினால அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்து கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களா? அந்த அருவி உள்ள இருந்துகிட்ட இவ்வளவு வேலை செய்யறாளா? அவ பேச்ச கேட்டுட்டு தானே செய்யறீங்க. நிறுத்துங்க சார். ஈஸ்வரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அருவி சொன்னதுனால தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே 2 பொம்பளைங்க ஈஸ்வர கொலை பண்றதுக்காக ரூமுக்குள்ளேயே வந்துட்டாங்க. பாருங்க, நீங்க இது எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஈஸ்வர கொலை பண்ண பாத்தீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த குற்றத்துக்காக உங்க 2 பேத்தையும் நான் அரெஸ்ட் பண்றேன். என்ன? ஒரு நிமிஷம் வீரா. தம்பி, நான் தானே ஈஸ்வர காப்பாத்தினேன். நீ நேர்ல பார்த்தல, நீ இவர்கிட்ட சொல்லுப்பா. என்னடா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார். சத்தம் கேட்டு 3 பேரும் ரூம்குள்ள வந்தோம். ஒரு பொம்பளை கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க சார். இவங்க அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க எப்படியோ இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க சார். இது காலங்காலமா சொல்றது தானடா. என்னைக்கு குற்றவாளியை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க? ஏடா, இது உனக்கு தேவையில்லாத வேலை தானே. அப்பவே நீ போலீஸுக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. ஆஸ்பத்திரியிலே இவன் செத்து போயிருந்தா உங்க ஆஸ்பத்திரிக்கு தானடா கெட்ட பேரு. வெளியே போடாம. தம்பி இங்க பாரு வீரா, இப்பவாவது நான் சொல்றத நம்பு. ஈஸ்வர் இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணம் அந்த நாராயணமூர்த்தி தான். ஈஸ்வர் பொழைச்சுக்கிட்டா அவன் தான் குற்றவாளின்னு இவன் வாயால சொல்லிடுவான். அதனால ஈஸ்வர கொல்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருக்கான். நீ உடனே போய் அவனை அரெஸ்ட் பண்ணு. நீ பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணு சொன்னா ஓடி போய் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? நான் ஒன்னும் உன் வீட்டுல வேலை செய்யல. நான் எதையும் சட்டப்படி நியாயத்தோட தான் செய்வேன். பேசாம உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. உங்க வீட்டுல தானே ஈஸ்வர கடத்தி வச்சிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஆஸ்பத்திரிக்கு வரலாம்? அதுவே பெரிய குற்றம். இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அருவி மாதிரி